இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே. சரி, இங்க எதுக்காக வந்திருக்கோம்? எங்களுக்கும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா. இது வந்து ராமர் பாதம்னு பேரு. இப்ப நம்ம எந்த வழியில நிக்கிறோம் அப்படின்னா, கோடியக்கரை போறதுக்கான வழியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது முதல்ல பாத்தீங்கன்னா ராமர் பாதம். இந்த ராமர் பாதம் வந்து ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல சொல்றாங்க, இங்க ராமர் வந்தாரு, அங்க ராமர் வந்தாரு, இங்க ராமர் வந்தாருன்னு. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ராமர் வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க இருந்து வெறும் 16 கிலோமீட்டர் தான் இலங்கை. இங்க இருந்து 16 கிலோமீட்டர் தான் இலங்கை. இப்ப நம்ம இங்க நின்னு பார்த்தோம்னா இலங்கை தெரியும். அப்ப வரலாறு என்ன சொல்லுது, அது மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சீதையை கொண்ட கிடத்தி வச்சிருந்தப்ப ராமர் நின்று இங்க பார்த்தாரு, அனுமான வந்து தூது விட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த இடத்துல நின்னுதான் இலங்கையை அவர் பார்த்தாரு. ராவணன் கொண்ட கிடத்தி கொண்ட வச்சிருந்தாரு சீதைய. அப்ப இங்க நின்னு பார்த்தது. அப்ப வந்து உங்களுக்கு கரெக்டா ஒத்து போகுது. வெறும் 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இலங்கை இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம தமிழின போராளி பிரபாகரன் இருந்தார் இல்லையா, எல்டிடி தலைவர் பிரபாகரன். அப்ப ஈழத்துல வந்து சண்டை நடந்துச்சு பாருங்க, அங்க போட்ட குண்டோட சவுண்ட் எல்லாம் இங்க துல்லியமா கேட்கும். டம்மு டும்முல துல்லியமா கேட்கும். அந்த மாதிரி விஷயம்தான் இது. இந்த ராமர் பாதத்துல வந்து நம்ம ஒரு நேர்த்திக்கடன் வைக்கும் பொழுதோ, இல்ல ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுதோ, ஒரு தகுடு வைக்கும் பொழுதோ உடனடியே பலிதமாகும். ஒண்ணு. அதை விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆயிரக்கணக்கான மூலிகை இருக்கு. அது நிலம்புரண்டியா இருக்கட்டும், ஒரு மிளகு சாரணையா இருக்கட்டும், ஒரு தொட்டாசினங்கியா இருக்கட்டும், இன்னும் அபூர்வ வகைகள். இந்த தேக ஒட்டி, மயில் தோகை, தொட்டாசினங்கி, வெற்றி வேறு, அப்புறம் தர்பைகள், இந்த மாதிரி நோயை குணப்படுத்துற மூலிகையும் இங்க இருக்கு. மாந்திரிகத்துக்கு மைய அரைக்கக்கூடிய மூலிகையும் இங்க இருக்கு. இங்க இருந்து மூலிகை வந்து நம்ம முறைப்படி காப்பு கட்டி இவங்க கிட்ட அனுமதி வாங்கி இதெல்லாம் பண்ணி நம்ம அதை சேகாரம் பண்ணி சில வேலைப்பாடுகள் பார்க்கும் பொழுது அதீத சக்திகள் கிடைக்கும். அந்த மாதிரி தாய்த்துக்குள்ள அடைக்கிற வேர்கள் இங்க அதிகமா இருக்கு. மூலிகையினுடைய வேர்கள் இருக்கு இல்லையா, நிலம்புரட்டியா இருக்கட்டும், இன்னும் அதீத சக்தி வாய்ந்த பொருட்களா இருக்கட்டும், இங்க வந்து நிறைய அமானிசம் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கூடிய மாந்திரியத்துக்கு தேவைக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகள். இந்த மூலிகையெல்லாம் பறைச்சிக்கிட்டு வந்து அந்த ராமர் பாதத்துல வச்சு வணங்கி வேண்டிக்கிட்டு நம்ம அதை எடுத்துட்டு போய் மையா அரைச்சு உரு கொடுக்கும் போது அதீத சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த குரங்குகள், அப்புறம் வந்து காட்டு எருமை, அப்புறம் மானு, இன்னும் அரிய வகை விலங்குகள்லாம் உள்ள இருக்கு நிறைய. இப்ப இங்க நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இப்ப பொதுவா மூலிகைகள் எடுக்கும் போது சாதாரணமா எடுக்க முடியாது. அதுக்காக வந்து பிரத்யேகமா வந்து விரதங்கள் கடைபிடித்து வந்துதான் எடுக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரியான விரதங்கள் கடைபிடிச்சு வந்துதான் இங்க மூலிகைகள் எடுக்கிறத பாருங்க. ஆமா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த காணொலி பதிவிடுற நாள் பாத்தீங்கன்னா 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து விசேஷமான நாள். என்ன நாள்? அமாவாசை. சரியா? அப்போ நம்ம வந்து வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி, நவமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல தான் மூலிகை நம்ம எடுக்கணும். அந்த மூலிகை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தாம்பத்தியம் இல்லாம, மாமிசம் சாப்பிடாம, எதுவும் மது சூது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம ரொம்ப கவனமா இருந்து காலையிலேயே வந்து கடல்ல நீராடி சூரிய நமஸ்காரம் பண்ணி, அதுக்கு பிறகு கன்னி நூல் கட்டி அதுக்கு சாப நிவிருத்தி பண்ணி அப்படிதான் அந்த மூலிகை எடுக்கணும். மூலிகை எடுத்து ராமர் பாதத்துல வச்சு வணங்கி அதை நம்ம கொண்டுகிட்டு போகும்பொழுது மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு வசிய வேலையா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், உடனே பலிதம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஆனா இது முறைப்படி நீங்க சொன்ன மாதிரி முறைப்படி நம்ம விரதங்கள் இருந்து கடைபிடிச்சு அந்த அமாவாசை நம்ம ஏற்கனவே வந்து இங்க 1 வாரம் ஆகுது. இந்த அமாவாசைக்காக தான் வெயிட் பண்ணணும். 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு துவங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த அமாவாசை நாள்ல தான் நம்ம இந்த மூலிகை எடுக்கிறது, காப்பு கட்டுறது, சாப நிவர்த்தி செய்யறது, இங்க கொண்டாந்து வச்சு வணங்குறது, இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான விஷயம். நம்ம இதை முடிச்சுட்டு போகும்போது இங்க இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. ராமேஸ்வரத்துக்கு நிகரான ஒரு கடற்கரை. ராமேஸ்வரத்துல எப்படி அந்த நம்ம இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது ஒரு விஷயம். ராமேஸ்வரத்துக்கு ஒரு நிகரான ஒரு இடம். அப்படி ஒரு இடம் இருக்கு. நம்ம அந்த இடத்துலயும் போய் நம்ம மக்களுக்கு காட்ட போறோம். இது வந்து கோடியக்கரை சரணாலயம், மூலிகை சரணாலயம். இதை தாண்டி போனீங்கன்னா பறவைங்க சரணாலயம் இருக்கு. ஏறத்தாழ ஒரு 90 நாடுகளில இருந்து இங்க பறவைங்க சரணாலயம் வருது.
அப்புறம் அங்கிட்டு போனீங்கன்னா உப்பாலம், அப்புறம் இப்படியே போனா கடற்கரை, அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் அங்க நின்று பார்த்தாலும் இலங்கை தெரியும், இந்த ராமர் பாதத்துல நின்று பார்த்தாலும் இலங்கை தெரியும். சீதையை கொண்டு போய் இலங்கையில வச்சிருந்தப்ப ராமர் இங்க நின்னுதான் பார்த்தாரு. ஓகே, சோழர்களுடைய லைட் ஹவுஸும் இங்கதான் இருக்கு. சோழர்களோட லைட் ஹவுஸ் இருக்கு, உள்ள பார்த்தா பெரிய மண்டபங்கள் இருக்கு, இன்னும் ரொம்ப விசேஷங்கள் இருக்கு. ஆனா அனுமதி தர மாட்டாங்க நம்ம உள்ள போறதுக்கு. ஏன் அனுமதி தர மாட்டாங்கன்னா, நமக்கு ஏதாவது நடந்துருமோ, அங்க இருக்கிற பாம்பு, காட்டு எருமை, இன்னும் வேற வேற விலங்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்மளை தாக்கிடுங்கிறதுனாலதான் இவங்க அனுமதி கொடுக்கறது இல்ல உள்ள சுத்தி பாக்குறதுக்கு. இதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வரும் 2000-3000 ஏக்கர் இருக்கும். ஒரு சதுப்பு நிலம் மாதிரி உள்ளது. இங்க நிறைய உயிரினங்கள் நிறைய இருக்கு, அந்த மாதிரி பாம்பு வகைகள் நிறைய இருக்கு, பறவைங்க நிறைய இருக்கு, ராமர் பாதம் இருக்கு, அப்புறம் உள்ள ஒரு கிறிஸ்துவ கோயில் ஒண்ணு, ஃபேமஸான கோயில் ஒண்ணு இருக்கு. இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு இந்த இடத்துல. இது கோடியக்கரை, நாகை மாவட்டம், வேதாரண்யம் தாலுக்கா. இது ரொம்ப விசேஷமா உள்ளது. பாட புத்தகத்துல எல்லாம் வந்திருக்கு. மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணிரத்னம் சார் வந்து ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. அது என்ன படம்? பொன்னியின் செல்வன். அது வந்து கோடியக்கரையை மையப்படுத்தி இங்க இருந்துதான் அந்த மன்னரை, அந்த காதலியை பாக்குறதுக்காக அந்த கதாநாயகன் இங்க இருந்து தான் கிளம்புவார். பொன்னியின் செல்வத்துல வந்து மிகப்பெரிய கதை, அந்த கதையினுடைய கரு வந்து இந்த கோடியக்கரையை மையப்படுத்தி தான் அந்த கதை நடக்கும். அது பார்ட் 1 பார்ட் 2 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. பெரிய பெரிய ஆளுங்க தான் அதுல நடிச்சாங்க. அப்ப அந்த கதையினுடைய கரு பாத்தீங்கன்னா கோடியக்கரையை மையப்படுத்திடும். இதை மையப்படுத்தி தான் அந்த கதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இங்க இன்னும் நம்ம பதிவிடுறோம். இப்ப எடுக்க போற மூலிகை, இதை நான் காப்பு கட்டி மூலிகை எடுத்து மையெல்லாம் அரைச்சி இது எங்க போகுதுன்னா மலேசியாவுக்கு போகுது. மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் மக்களுக்கு போகுது. கெந்திங் விளையாட்டு சூதாட்டத்துல வெற்றி பெறதுக்காக அங்க போகுது. இங்கதான் நம்ம எடுக்க போறோம். ஏதேனும் ஒரு மூலிகை எடுக்கிறத நம்ம படம் பிடிப்போம். சரியா? கண்டிப்பாக. சோ தொடர்ந்து பாருங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து காத்துட்டு இருக்கு. ஐயா, கீழே போட்டிருந்தது ராமர் பாதம் அப்படின்னு. சோ இதுதான் அந்த இடமா? ஆமா, இந்த இடத்துல நின்னுதான் அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல பாதம், அவருடைய பாதம் இங்க நின்னுதான் பாக்குறாரு. தெரியுது பாருங்க இலங்கை. இங்க நின்னுதான் அவர் அங்க பாக்குறாரு இலங்கைய. நம்ம மனைவி எங்க இருக்கு, நம்ம மனைவி இல்ல அவரோட மனைவி அங்க எங்க இருக்குன்னு பாக்குறாரு. சீதம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அப்ப பார்த்துட்டு தான் வானரப்படை, அந்த குரங்குகள்லாம் இருக்காங்களே வானரப்படை, அதுதான் பாலம் கட்டுது. அது ராமேஸ்வரத்துல இருக்கு. தனுஷ்கோடியில வந்து அந்த பாலம் இன்னமும் இருக்கு. அப்ப போய் தான் அந்த சீதையை மீட்டு எடுத்துட்டு வர்றாங்க. இது மிகப்பெரிய வேலை. ஆனா இங்க நின்னு பார்த்ததுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இதுல இருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தான் இலங்கை. இந்த காட்டை தாண்டினோம்னா இலங்கை. இங்க நின்னுதான் அவர் இலங்கையை பார்த்தாரு. சரியா? அங்க வந்து சீதாதேவி தாய் அம்மா இருந்தாங்க. அவர் இங்க இருந்து பார்த்தாரு, வானரப்படை அனுப்புனாரு. அப்புறம் அதை பத்தி மகாபாரதம் அந்த கதை வரும். அப்புறம் அப்படியே மகாபாரதம். அப்படியா? ராமாயணம் மகாபாரதம் வந்து பஞ்சபாண்டவர்கள். ஐயோ, அந்த ராமாயணத்துல வந்து இந்த கதை வரும். அது எடிட்டிங்ல பாத்துருந்தப்ப அந்த தப்பு. ராமாயணத்துல வந்து இந்த கதை வரும். சரியா? இதுதான் உண்மையான தகவல். இங்க அவர் நின்னது வந்து உண்மை. மத்த இடங்கள்லயே ராமர் பாதம் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருக்கு ராமர் பாதம் சொல்லி. ஆனா இங்க வந்தது உண்மை, வரலாறு சுவடு. சரியா?